குட் மார்னிங் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து இன்றைக்கி எடுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பேசிக்கலாக வேர்ப்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டில் வேர்ப் அப்படிங்கிற ஏரியாவில் 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஃபார்முலா இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஒரு 8 to 10 மார்க்ஸ் வந்து இதிலே கவர் ஆகும். கொஞ்சம் நல்ல கிராஸ்பிங்கோடு ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து யாருக்காவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ட்டு இருந்ததுன்னா, இங்கிலீஷ் பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கணுன்ட்டு இருந்ததுன்னா, இப்போ ஏதாவது ஜாப் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்ற சமயத்தில் வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 to 15 கிளாஸஸ் வந்து பேசிக் கிராமர் இருக்கும். இதை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இன்னும் பெட்டராக ஃபைன் டியூட்டாக இருக்கும். சரி, கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ரைட். ஸோ இங்கிலீஷ் கிராமர் போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் படித்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்டென்ஸில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இங்கிலீஷ் கிராமரில் ஒரு டாபிக் இருக்குது, தனியாக ஒரு டாபிக் இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு அதுக்கு பேர். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமரில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு பிளெயின்டிவ்லின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த வேர்டுக்கு மீனிங் பார்க்கணும்ல. நம்ம என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளுக்கு செகண்ட் லாங்குவேஜ், மீனிங் பார்த்து படிப்போம். ஸ்கூல் டேஸில் என்ன படிப்போம், டிக்ஷனரியில் போய் தேடி பிளெயின்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்து மீனிங் எழுதி படிச்சிருக்கிறோம். ஓகேவா? அப்படியே டிக்ஷனரி தான் பார்ப்போம். ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் கிராமரில் அந்த பிளெயின்டிவ்ங்கிற வேர்டு வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன், ப்ரொனவுன், ஓகேங்களா, ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன், மொத்தம் 8 ஐட்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனி கிவன் வேர்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷுட் ஃபிட் இன் டு எனி ஆஃப் தீஸ் 8 ஐட்டம்ஸ் கால்டு அண்டர் த டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தட் இஸ் இங்கிலீஷ் கிராமர். ஃபஸ்ட்டு டாபிக் அதுதான் எடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட். பட் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு அது நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நம்ம ஒரு வேர்டு கொடுத்தா டிக்ஷனரியில் பார்க்கணும், வெறும் மீனிங் மட்டும் பார்க்கக்கூடாது. அது வர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பான்னு பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டிக்ஷனரி ஃபுல்லாகவே படித்தேன். அப்போ லேர்ன் பண்ணும்போது டிக்ஷனரி மேனுவலாக படித்தேன். ஒரு நாளைக்கு வந்து 60 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்து மீனிங்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அதனால் ஒக்காபுலரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் லேர்ன் பண்ணேன். பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். அலாஸ் ஹி ரேன் கேர்லெஸ்லி அண்ட் மெட் வித் எ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. பாருங்கள், அலாஸ் ஹி ரேன் கேர்லெஸ்லி அண்ட் மெட் வித் எ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். என்ன மீனிங் வருது ஆக்சுவலாக? ஐயோ, ரொம்ப கேர்லெஸ்ஸாக போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டான் இல்லையா, ஒரு ப்ரூட்டல் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அலாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா அதில் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கும். டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா கிராமரில் என்ன சொல்கிறாங்கன்னா வியப்பிடை சொல் அப்படின்னு பேர். ஐயோ, ஆஹா, சூப்பர், எக்ஸலன்ட், இந்த எக்ஸ்க்ளமேட்டரி நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறது. அதாவது சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது. எக்ஸ்க்ளமேட்டர்னு அது ஒரு மீனிங் வேறு. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்த வர்ற வேர்ட்ஸ் வந்து இன்டர்ஜெக்ஷன், வியப்பிடை சொல்னு தமிழில் பேர் ஆக்சுவலாக. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஹீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அடுத்த வேர்டு சென்டென்ஸில் பாருங்கள். ஹீங்கிற வேர்டு வந்து என்ன இங்கிலீஷில் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னு போட்டிருக்கும். ப்ரொனவுன் அப்படின்னா பிரதிப்பெயர் சொல். a noun that comes instead of a noun is known as pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேன் அப்படின்ற வேர்டு இருக்குது ஆக்சுவலாக. ரேனுங்கிறது என்னென்னா வேர்ப். ஆக்சுவலாக சென்டென்ஸில் ஒரு வேர்ப். அந்த வேர்ப் வந்து இந்த இடத்துல வந்து ரேன் அப்படின்னா என்ன வந்திருக்கு? ரேனுக்கு 3 டென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரன், ரேன், ரன், ரன், ரேன், ரன் சொல்லி 3 டென்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் வந்திருக்கு. 5வது டென்ஸ் டைப் ஆஃப் டென்சஸ் பார்க்க போகிறோம்ல. எனக்கு வந்து 5வது டென்ஸ், இதுக்கு பேர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ்னு அதுக்கு பேர். நெக்ஸ்ட் கேர்லெஸ்லின்னு ஒரு வேர்டு இருக்குது ஆக்சுவலாக. கேர்லெஸ்லிங்கிற வேர்டு என்னவா வந்திருக்கீங்க அப்படின்னாக்க அட்வர்பாக வந்திருக்கு. மேடம், அட்வர்ப் இதுக்கு பேர் வந்து பாருங்க, ஒரு க்ளூ வேர்டு சொல்கிறேன். அட்வர்பு ஒரு வேர்டு அட்வர்பான்னு சொல்லணும் அப்படின்னா எல்ஒயில் முடிஞ்சால் அந்த வேர்டு அட்வர்ப். சஃபிக்ஸ் எல்ஒய் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எல்ஒயில் முடிஞ்சால் அந்த வேர்டு வந்து அட்வர்புன்னு சொல்லுவாங்க கிராமரில். நான் சொல்கிறது 90%. எக்ஸாக்ட் கேஸ் வந்து ஸ்பாட்டில் போய் தான் பார்க்கணும். 90% எல்ஒயில் முடிஞ்சதுன்னா அட்வர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்டுங்கிறது என்னது? கன்ஜெக்ஷன். இங்கிலீஷ் கிராமரில் அதுக்கு கன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். சரியா? அகைன் மெட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அது வர்பு. ஆக்சுவலாக 2 ஸ்மால் சென்டென்ஸ் கன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டுங்கிறது வந்து வர்பு ஏரியா, அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. மெட்டுக்கு 3 டென்ஸ் சொல்லுங்கள். இதை எழுதிக்கோங்க கரெக்டாக, எழுதிட்டு வரணும். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் 3 ஃபார்ம் எழுதிக்கிட்டே வரணும். 2 எழுதிக்கோங்க, கரெக்டாக தெரியணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், கரெக்டாக தான் தெரியணும். கிராமரில் இல்லாட்டி மார்க் போயிடும்.
எக்ஸாம்பிள் ஸ்கோர் ரன் ரன் ஒவ்வொரு வேர்பை நீங்கள் பார்க்க 3 வேர்ப் எழுதிக்கிட்டே வாங்க. இல்லை அதிலே எழுதிக்குவாங்க, கையிலே எழுதிக்குவாங்க, அந்த ஹேண்ட் அவுட்ஸ்லேயே எழுதிக்குவாங்க, பரவாயில்ல. ஹேண்ட் அவுட் நேரில் இடம் இருக்குல்ல, நிறைய மல்டி கலர் பென் வச்சுக்கோங்க, ரெட் ப்ளூ அந்த டார்க் பென் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மெட்டு போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து மெட் வித் அப்படின்ட்டு இருக்குது. வித் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன். இங்கிலீஷ்காரனுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் சரியாக யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போன எக்ஸாம்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க கொஸ்டின் ப்ரிப்போசிஷனில், அதுக்கு முன்னையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஐ வில் கம் ஆன் ஃப்ரைடேன்னு வரணுமா, ஐ வில் கம் பை ஃப்ரைடேன்னு வரணுமா? ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தா டேஸ் வந்து ஆன் தான் போடணும் அப்படின்னு கிராமர் ரூல் சொல்லுது. இது அட்வான்ஸ் டெரிவேட்டிவ் செக்ஷன் சொல்லுவாங்க, அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ்வலாக எங்கே வரும் அப்படின்னா நவுனுக்கு முன்னால், அதாவது ரிலேட் பண்ண வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ரிலேட் பண்ண வரும்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்றது இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிக்கிள், ஏ அண்ட் தி ஆர்டிக்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரூட்டல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ப்ரூட்டல் அது வந்து அட்ஜெக்டிவ். ஆக்சுவலாக ப்ரூட்டலுங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா குவாலிட்டியை பற்றி சொல்ல வருது. பாருங்கள், வாஸ்ட் கண்ட்ரின்றது நவுன், முன்னால் வர்ற வாஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். பெரிய, சின்ன, கோபமான, கஷ்டமான அப்படின்னு பண்பு சொற்கள்னு அதுக்கு பேர் தமிழ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. போயம்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அந்த குவாலிட்டிஸ் பற்றி சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் எங்கே வரும்? ஆல்வேஸ் நவுனுக்கு முன்னால் வரும். அட்ஜெக்டிவ் இருந்தாவே நவுனுக்கு முன்னால் வரணும். நான் சொல்கிற எல்லாமே 90% ஒரு உங்களுக்கு இண்டிகேஷன் சொல்கிறேன், இல்லாமலும் வரலாம். ஆனால் 100% என்ன வரும்? நவுனுக்கு முன்னால் தான் வரும். ஸோ இது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் இந்த அப்ஜெக்டிவ் ஏரியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்கு 3 கம்பேரிசன் ஃபார்ம் இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு 3 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் 3 இன்டர்சேஞ்சிங் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டாபிக் நம்மளுக்கு தனியாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டாப்பிக்கில் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து நவுன். ஆக்சிடென்ட்டுங்கிற வேர்டு வந்து நவுன். ஸோ பாருங்கள், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக எல்லாம் இதுலேயே வந்துருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வேர்டு வந்து இந்த 8 ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸில் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். சரியா? இன்னொன்று புதுசாக சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ்டாக, வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து நம்மளே வந்து வேர்டு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? வேர்டு ஃபார்மேஷன் ஒரு டாபிக். வேர்டு காயினேஜ்னு சொல்லுவாங்க. என்ன வேர்ட்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். ஹோமிசைட்னா வீட்டில் இருக்கிறவங்க கொலை பண்ணுறது. ஓகேவா? இப்போ மேட்ரிசைடுன்னு சொல்லுவாங்க, அம்மாவோட இருக்கிறவங்கள கொலை பண்ணுறது. பிவி சைடு அப்படின்னாக்க தேனீக்களை கொலை பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த சிஐடி சைடு, சைடு இந்த சஃபிக்ஸ் வந்தால் கொல்றதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, சஃபிக்ஸஸ் இருக்குது. எது கூட மிங்கிலாக எது கூட வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வேர்டு ஃபார்மேஷனில் இங்கே பாருங்கள், இந்த வேர்டு எடுத்துக்கலாம். பேஸ் வேர்டு இருக்கு இல்லையா இங்கிலீஷில், இப்போ கரேஜ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு இதுக்கு கீழே சுருக்க முடியாது. பாருங்க, அந்த வேர்டை வந்து அதுக்கு கீழே சுருக்க முடியாது, அந்த பேஸ் அதுக்கு கீழே எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த கரேஜ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த கரேஜுங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக நவுன் ஃபார்மில் இருக்குது. கரேஜ்னு ஆக்சுவலாக ஏஜி சஃபிக்ஸில் முடிஞ்சால் நவுன், ஏஜிஇ அப்படின்ற சஃபிக்ஸில் முடிஞ்சால் லைனேஜ், ஹெரிட்டேஜ். மேடம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்கிறது இந்த வேர்டை வச்சு சொல்கிறேன். இந்த வேர்டை கரேஜுங்கிற வேர்டை பார்த்தீங்கன்னா அது நவுன். ஆக்சுவலாக அந்த நவுனுக்கு என்ன லாஜிக் சொல்கிறேன். ஏஜி சஃபிக்ஸில் முடிஞ்சால் நவுன். இந்த வேர்டு வந்து இதனுடைய பேஸ் வேர்டு கரேஜ், அது கீழே அந்த வேர்டை எடுத்துகிட்டு போக முடியாது, சுருக்க முடியாது. சரிங்களா? இந்த வேர்டுக்கு முன்னால் இஎன் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்திங்கன்னா என்கரேஜ்னு அர்த்தம் வரும். அப்போ அது வந்து வர்பு ஃபார்முக்கு போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்கரேஜுங்கிறது வேர்ப் ஃபார்ம். பாருங்கள், இப்போ வேர்பு ஃபார்ம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அதை 3 டென்ஸ் ஃபார்மேஷன் போட முடியும்னு அர்த்தம். என்கரேஜுக்கு 3 டென்ஸ் என்ன வரும்? என்கரேஜ்னு வரும். பாருங்கள், இப்போ இடி சேர்த்திங்கன்னா வர்பு. ஓகேங்களா? 3 டிகிரி ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அந்த வேர்டு அட்ஜெக்டிவ். இப்போ பிளாக்குங்கிறத வேர்பு அப்படின்னு சொல்லுவீங்களா, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் பிளாக்குங்கிற வேர்டு. சரியா? பிளாக்கஸ்ட்னு சொல்லலாம் தானே. அப்போ அந்த பிளாக்ன்றது அட்ஜெக்டிவ். ஆட்மேன் அவுட் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இது முன்னால் கரேஜுங்கிற வேர்டுக்கு முன்னால் இஎன்ஸ் போட்டாக்க இது என்கரேஜ் அப்படின்னு வந்தால் அதுக்கு வர்பு ஃபார்மேஷன்னு பேர். சரியா? நெக்ஸ்ட்டு ஓயூஎஸ் சஃபிக்ஸ் வந்ததுன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ்னு பேர். கரேஜியஸ். பாருங்க, இந்த வேர்டு கரேஜுங்கிற வேர்ட்லேருந்து சஃபிக்ஸ் ஓயூஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஓயூஎஸ், இந்த ஓயூஎஸ் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் வாட்? அட்ஜெக்டிவ் ஆக்சுவலாக.
சரிங்களா? அட்ஜெக்டிவ் இப்போ எங்கே வருதுன்னு சொன்னால் நவுனுக்கு முன்னால் மோஸ்ட்லி வரும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஒய் சேர்த்தாக்க இட் பிகம்ஸ் அட்வர்ப். இங்கிலீஷ் கிராமரில் இட் பிகம்ஸ் அட்வர்ப். 90% ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு வந்து எல்ஒய் சேர்த்திங்கன்னா அதுக்கு அட்வர்ப் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அப்புறம் பாருங்கள் என்இஎஸ்எஸ் கரேஜியஸ்னஸ், என்இஎஸ்எஸ்ன்ற சஃபிக்ஸ் வந்தால் அது நவுன் ஃபார்ம்னு அர்த்தம். ஃபேர்னஸ், மேட்னஸ், வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. என்இஎஸ்எஸ் சஃபிக்ஸில் முடிஞ்சால் அந்த வேர்டுக்கு நவுன் அப்படின்னு பேர். ஸோ நவுன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒக்காபுலரி தான் ஃபுல்லாக சிலபஸ் லோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் பேசிக் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கேட்பாங்க. வேர்டு ஃபார்மேஷன் புக் பேக்கில் ஃபுல்லாகவே இருக்குது ஆக்சுவலாக. இது புரிஞ்சுதா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேர்டும் பேசிக்கலாக அந்த பேஸ் வேர்ட்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்கள் வெர்ப்லேருந்து அட்ஜெக்டிவ் பண்ணுவாங்க, அட்ஜெக்டிவ் டு அட்வர்ப், அட்வர்ப் டு நவுன் பண்ணலாம். முன்னால் சேர்த்தா ப்ரிஃபிக்ஸ், பின்னால் சேர்த்தா சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சஃபிக்ஸ் சேர்த்தா என்னவா மாறும்? இந்த 4 ஃபார்மேஷன் மாறும். வெர்பு பிகம்ஸ் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் அண்ட் நவுன். சஃபிக்ஸ் சேர்த்தோம் வேர்டுக்கு பின்னால் இந்த ஓஇஎஸ் எல்ஒய் என்இஎஸ் இப்படி ஏதாவது சேர்த்திங்கன்னா இது என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னாக்க இந்த ஃபார்மேஷன்ஸ் கிடைக்கும். வெர்ப்லேருந்து அட்ஜெக்டிவ் ஆகும், அட்ஜெக்டிவ்லேருந்து அட்வர்ப் ஆகும், அட்வர்ப்லேருந்து நவுன் ஆகும். இந்த கிராமர் ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குது. இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னால் சொல்கிறோம் இல்லையா, இந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டிங்கன்னா மீனிங்கே மாறிடும். மீனிங்கே மாறிடும். இப்போ ப்ராக்டிஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ்க்கு முன்னால் பார்த்தீங்க சொன்னாக்க மல் ப்ராக்டிஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, எம்ஏஎல்மல் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ் ஆக்சுவலாக. மல் ப்ராக்டிஸ்னால் மீனிங்கே மாறிடும். ப்ராக்டிஸ் ஆப்போசிட் வேர்ட் மல் ப்ராக்டிஸ். சரியா? பாருங்க கரேஜ்னு போட்டிருந்தோம் இல்லையா, இஎன் ப்ரிஃபிக்ஸ் போட்டோம், என்கரேஜ்னு அர்த்தம். இது பாசிட்டிவ் மீனிங், அவனை ஊக்கப்படுத்து தைரியப்படுத்துன்னு சொல்கிறோம். அதே ஆப்போசிட்டில் டிஐஎஸ் போட்டிங்கன்னா டிஸ்கரேஜ்னு அர்த்தம். மீனிங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் போட்டிங்கன்னா மீனிங் ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு தனியாக பெருசாக ஒரு லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. இங்கிலீஷ் கிராமரில் வந்து ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன ரூட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன எடுத்துகிட்டு வரேன்னு இருக்குது. இந்த பக்கம் சஃபிக்ஸ் வந்தால் இந்த ஃபார்மேஷன்ஸ் மாறும். இது கிளியராக? இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. புக் பேக் ஒர்க் அவுட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஆக்சுவலாக. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கரெக்டாக நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, பாருங்கள் ஐ ஆஸ்கட் ராஜா அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். நான் ராஜாவை கேட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இன்னொரு சென்டென்ஸில் ஷீ கேவ் எ பென், அவள் எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதுவும் பாஸ்ட் டென்ஸ், இதுவும் பாஸ்ட் டென்ஸ் ஆக்சுவலாக. இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஐ ஆஸ்கட் ராஜா அப்படிங்கிற சென்டென்ஸில் ஐ ஆஸ்கட் ஹூம், நான் ராஜாவை கேட்டேன்னு சென்டென்ஸு. இப்போ அந்த சென்டென்ஸில் ஐ ஆஸ்கட் அதுக்கடுத்து ராஜாவுக்கு பதிலாக ஹூம் ஆர் வாட்னு கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். இங்கே ஹூம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? ராஜாவை அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ ஹூம் யாரை அப்படின்னு கேட்ட ஆன்சர் ராஜா அப்படின்னு வந்தால் இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி மார்க் பண்ணணும்? சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு மார்க் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், வர்பு இருக்கணும், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. சென்டென்ஸில் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொன்னாக்க சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து இமீடியட்டாக ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹூம் யாரைன்னு கேட்கணும் இல்லை என்னன்னு கேட்கணும். இதுக்கு என்று கேட்ட ஆன்சர் வந்தால் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ கேவ் எ பென் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷீ கேவ் எ பென், அவள் ஒரு பேனா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ கேவ் வாட்? எ பென். ஸோ இந்த ஹூம் அப்படின்றதுக்கும் வாட் அப்படின்றதுக்கும் கேள்வி கேட்டு பதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். த டாக் ஸ்லெப்ட் இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு எழுதியிருக்கு. நாய் வந்து தெருவில் தூங்குச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் நம்ம. இந்த இடத்துல கேட்டு பாருங்க, த டாக் ஸ்லெப்ட் ஹூம் அப்படின்னு ஆன்சர் வருதா? வரல. த டாக் ஸ்லெப்ட் வாட்னு கேட்ட ஆன்சர் வருதா? வரல. இந்த ரெண்டும் கேட்ட ஆன்சர் வரல. நான் அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ ஆப்ஜெக்ட். இந்த ஸ்லெப்ட்டுங்கிற வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கிடையாது. இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கிடையாது. சொன்னது புரிஞ்சுதா? ஆப்ஜெக்ட் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னு கிளியராக தெரியணும். ஹூம் வாட் அப்படின்னு கேள்வி கேட்டு வெர்புக்கு அடுத்து சொல்கிறேன், சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து அந்த இடத்துல கொஷின் பண்ணணும். ஹூம்னு கேட்டால் ஆன்சர் வரணும், வாட்டுன்னு கேட்டால் ஆன்சர் வந்தால் அதுக்கு ஆப்ஜெக்ட்னு பேர், இல்லாட்டி ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு பேர்.
நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னே ஒரு டாபிக் இருக்குது பின்னால் 8-10 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியணும்னா நமக்கு தெரிஞ்சு வைக்கணும். இன்னொன்று சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் இல்லையா. சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். வெர்புக்கு முன்னால் இருக்கிறதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட். பாருங்க வேர்ப் எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு ஸ்மால் சென்டென்ஸில் வெர்பு பார்த்தா தெரிஞ்சிருந்தானே. ஸோ வெர்புக்கு முன்னால் இருக்கிற லொக்கேஷனுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட். இங்கிலீஷ் கிராமரில் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. வெர்பு உங்களுக்கு நல்லா தெரியும், வெர்பு என்னன்றது தெரியும். அந்த வெர்பு ஏரியாவுக்கு வேர்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வேர்பு ஏரியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. பாருங்க சொல்கிறேன், நான் ராஜாவை என்ன பண்ணேன், கேட்டனா, அடிச்சனா, கூப்பிட்டனா, வர சொன்னா, வர சொல்லலையா, அதுதான் மீனிங்கை கொடுக்குது. அதனால் இந்த ஆக்டிவிட்டி சொல்கிறது வந்து அந்த வெர்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸில். அந்த வெர்பை பற்றி தான் நம்ம டாப்பிக்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாக்க, யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது வெர்புக்கு முன்னால் ஒரு லொக்கேஷனுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பேர் சென்டென்ஸில். சரியா, இதுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பேர். இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னோம். ஸோ மிடில் இருக்கிறதுக்கு வேர்ப் அப்படின்னு பேர். இந்த வேர்ப் ஏரியா இருக்கு இல்லையா, வெர்ப், அந்த வேர்ப் ஏரியா தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் வேர்பில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு வேர்புக்கு 5 ஃபார்ம் இருக்குது ஆக்சுவலாக, அந்த ஃபார்ம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டென்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்ப் ஏரியாவை எவ்வளோ டென்ஸ் இருக்குது. காமனாக ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு பார்த்துருக்குறோம். பட் அதில் ஈச் வந்து 4 வரும். மொத்தம் 12 டைப் ஆஃப் டென்சஸ் வந்து இங்கிலீஷ் கிராமரில் இருக்குது. இன்றைக்கி அந்த கிளாஸில் வந்து அதை பார்த்துடலாம் ஆக்சுவலாக. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியணும். வாட் இஸ் சப்ஜெக்ட், லொக்கேஷன் என்ன சொல்லிக்கிறோம், வெர்புக்கு முன்னால், வெர்ப் ஏரியாவுக்கு முன்னால் வர்றதுக்கு பேர் சப்ஜெக்ட். அதோடய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. வெர்பு சொல்லிட்டோம். ஆப்ஜெக்ட் என்ன சொன்னோம், ஹூம் வாட்னு கேள்வி கேட்ட பதில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லாட்டி அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸாக பாயிண்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, வெர்புக்கு முன்னால். வெர்பு எங்கே இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. சென்டென்ஸில் வேர்ப் எங்கே இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள், வாட் ஹூம் அப்படின்னு கேள்வி கேட்ட பதில் வந்தால் அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிளாஸில் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சப்ஜெக்ட் ஏரியாவிலையும் ஆப்ஜெக்ட் ஏரியாவிலையும் வர்ற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் வந்து நவுனாக இருக்கணும், இல்லாட்டி ப்ரொனவுனாக இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் வேறு எதுவும் வராதாங்க. இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐ, ஷீ, த டாக். இங்கே என்ன கேட்டிருக்கோம், ராஜா எ பென். இதான் ஆப்ஜெக்ட் சொன்னோம். சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற வேர்ட்ஸ் சொல்கிறது புரியுதா. சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற வேர்ட்ஸும் ஆப்ஜெக்ட்னு மீன் பண்ணிங்கன்னா அதில் வர்ற வேர்ட்ஸும் இங்கிலீஷ் கிராமரில் எதில் ஃபிட் ஆகணும், அதுக்கு வர்ற வேர்ட்ஸ் ஒன்று நவுனாக இருக்கணும், இல்லாட்டி ப்ரொனவுனாக மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி ராங்குன்னு சொல்லிடணும். ஓகேங்களா. இப்போ நவுன் ப்ரொனவுன் என்னென்னா நம்ம அந்த பார்ட்ஸ் ஆஃப் டாப்பிக்கில் பார்க்கலாம். பாருங்க, நவுன் அப்படின்னா பேரை சொல்கிறதுக்கு பேர் நவுன். ஓகேங்களா. இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம், அது நவுன் ஆக்சுவலாக. டேபிள், சேர், பென் அப்படி நவுன் சொல்லுவாங்க இல்லையா. நேமிங் அபவுட் எனிதிங், பெயரை சொல்லி அழைக்கும் சொற்களுக்கு பெயர் சொற்கள்னு பேர். பிரதி பெயர் சொல் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த சேர் இஸ் தேர், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சொல்லும்போது சேர் இஸ் தேர்ன்னு சொல்கிறோம். சேர் அப்படின்றது நவுனில் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த சேரை திருப்பி சேர்னு எழுதுவோமா, இல்லை இல்லையா. இட்டுன்னு எழுதுகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் த சேர் இஸ் தேர்னு எழுதுகிறோம். அதுக்கடுத்து இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா, மாற்றி. அதுக்கு பேர் வந்து ப்ரொனவுன். ப்ரொனவுனுக்கு வந்து எ நவுன் தட் கம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஏரியாவில் வர வேர்ட்ஸும் ஆப்ஜெக்ட் ஏரியாவில் வர வேர்ட்ஸும் என்னவாக இருக்கணும், அது வந்து நவுன் அல்லது ப்ரொனவுனில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆக்சுவலாக. இன்னொன்று இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சரிங்களா. இங்கிலீஷ் கிராமரில் வெரி பேசிக்ஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ப்ரொனவுன்ஸ்னால் என்ன சொன்னேன், நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேர் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னேன். அதில் 7-8 டைப் இருக்குது ஆக்சுவலாக ப்ரொனவுன்ஸில் வந்து. அதில் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு ஒன்று இருக்குது, டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸில். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், ஷீ கால்ட் மீ, ஐ வில் கால் தெம். ஓகேவா. யூ கம், லெட் அஸ் கோ டு தெம். இந்த யூ, வி, கம், தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இதுக்கு பேர் வந்து ப்ரொனவுன்ஸ். இந்த டேபிள் ஒன்று கொடுத்தா இல்லையா லாஸ்ட் கிளாஸில் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு பேர் ஆக்சுவலாக. இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து கிராமரில் யூஸ் பண்ணுறோம், அது கரெக்டாக தெரியணும். சென்டென்ஸ் கம்போசிஷன் பேசிக்கே அதுதான் ஆக்சுவலாக ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஐ ஆஸ்கட் ராஜான்னு சொன்னோம் இல்லையா. ஐன்றது வந்து ப்ரொனவுன் சரிங்களா.
யூ வில் கோ டு டெல்லி நெக்ஸ்ட் வீக்னு சொல்கிறோம். வீன்றது வந்து ப்ரொனவுன். வீன்றது என்ன அர்த்தம்? ராஜா கமலாவா என்ன? வீணா என்ன மீன் பண்ணுது? யாரோ 2-3 பேர் சேர்ந்து மீன் பண்ணுது. சரியா? இப்போ வீன்றது ப்ரொனவுன். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் பர்சனல் ப்ரொனவுன். கிராமரில் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் பர்சன்ஸ் பற்றி சொல்ல வருது. அது மொத்தம் வந்து 3 இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சனில் என்ன வரும்? ஐ, வி அப்படின்னு வரும். இது கரெக்டாக நோட் பண்ணிக்க பாருங்கள். இது பேசிக் ஆக்சுவலாக. ஐ, வி இங்கிலீஷ் கிராமரில் ப்ரொனவுன்ஸில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பர்சனில் என்ன வேர்ட்ஸ் வருது? ஐன்ற ஒரு வேர்டு வருது. அதுக்கடுத்து வி அப்படின்ற ஒரு வேர்டு வருது. ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்குலர், நான் அப்படின்னு அர்த்தம். வி அப்படின்னா ப்ளூரல், நாங்கள், நாம், நாங்கள்னு சொல்லுவாங்க. கிராமரில் என்ன சொல்லுவாங்கன்னா தன்னை பற்றி பேசுதல். அதுக்கு தன்னிலைன்னு பேர் கிராமரில். தன்னை பற்றி பேசுதல் 2 வேர்டு தான் வரதுல. ஐ, வி. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன? ஐ. ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்ன? வி. தட்ஸ் ஆல். சரியா? ஃபஸ்ட் பர்சனுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறேன்? டாக்கிங் அபவுட் அவர் ஓன், நம்ம பற்றி பேசுறது. தன்னை பற்றி பேசுதல் தன்னிலைன்னு சொல்லி தமிழ் கிராமரில் சொல்லுவாங்க. அது 2 வேர்ட்ஸ், நான், நாம், சிங்குலர், ப்ளூரல். ரெண்டாவது வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன வேர்டு வருதுன்னா யூ அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது ஆக்சுவலாக. யூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்களை நம்ம எப்போ என்ன வேர்டு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம்? எப்பயுமே யூன்ற வேர்டு தான் சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். இது சிங்குலரும் அதே தான், ப்ளூரலும் அதே தான். சிங்குலரும் அதே தான், ப்ளூரலும் அதே தான். யூ இப்போ முன்னால் 10 பேர் இருந்தாலும் யூ தான், ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், டாக் இருந்தாலும் யூ தான். ஐ மீன் முன்னால் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள், நீ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலர் என்னன்னு கேட்டாலும் யூ தான், ப்ளூரல் என்னன்னு கேட்டாலும் யூ தான். ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன? ஐ, ப்ளூரல் வி. செகண்ட் பர்சன் யூ. இது புரிஞ்சுதா? முன்னால் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு பேர் முன்னிலைன்னு கிராமரில் சொல்லுவாங்க. தன்னிலை, ரெண்டாவது வந்து முன்னிலை. சரியா? மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் அப்படின்னு ஒன்று மீன் பண்ணுறாங்க. தேர்ட் பர்சனில் வந்து சிங்குலர் வந்து ஹி, ஷி, இட். தேர்ட் பர்சனில் சிங்குலர் ஹி, ஷி, இட். அவன், அவள், அது அப்படின்னு அர்த்தம். ஹி, ஷி, இட்னா என்ன அர்த்தம்? மேல்ஸை ஹீல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மேல்ஸை வந்து. சரிங்களா? நரேந்திர மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதுக்கடுத்த சென்டென்ஸ் இஸ் கோயிங் டு அட்டெண்ட் G7 கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி நேம் எழுதுகிறோம். அதுக்கடுத்து ஹீ அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த ஹீ வந்து ஓகேங்களா? ஹீ, ஷி, இட். இந்த ஃபீமேலுக்கு ஷி, நியூட்ரல் ஜெண்டருக்கு வந்து ஹிட்னு சொல்லுவாங்க. ஹீ, ஷி, இட் வந்து சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர்னு என்ன கேட்டால் என்ன சொல்லணும்? ஹீ, ஷி, இட். அப்படி இல்லைனாலும் பேரில் வந்தாலும் சொல்லணும். இப்போ கமலா அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், நரேந்திர மோடினா தேர்ட் பர்சன் சிங்குலர், இட்டுனா இட்டில் வந்து சொன்னால் இப்போ சேர்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஏரியாவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இது ஞாபகம் இருக்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னன்னு கேட்டால் சொல்லணும் ஹீ, ஷி, இட். இதில் வரணும். இல்லாட்டாது நேம்ஸில் கமலா, ராஜன், த சேர் அப்படின்னு ஈ, ஷீட்டில் ரெப்ரசென்ட் ஆகணும். இது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா? அடுத்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஒரு வேர்டு இருக்குது. தே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது ஆக்சுவலாக. தேன்னா அவர்கள், அவைகள். மனிதர்களுக்கும் அதே தான், விலங்குகளுக்கும் அதே தான். 20 எருமை அங்கே மேய்து அப்படின்னாலும் தே ஆர் கிரேசிங் தேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்க அவைகள் அங்கே மேய்து கொண்டிருக்கின்றன சொல்லுவாங்க. ஒரு 30 பேர் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னா தேர் அட்டெண்ட் தி மீட்டிங்னு சொல்லுவாங்க. தேன்ற பொருள் வந்து ரெண்டுமே, அது உயர்தனி அக்ரேன் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுக்குமே காமனாக வரும். ஸோ இது பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பேர். பாருங்க, கேட்டால் என்ன சொல்லணும்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த சிங்குலர் என்ன, ப்ளூரல் என்னன்னு தெரியணும். கிராமரில் ஃபுல்லாக இதுதான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில். நல்ல ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்கோர் அடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். இது வரைக்கும் கிளியராக சொன்னது. ஸோ இப்போ வேர்பை பற்றி போகலாமா? மெயின் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி டாபிக் வந்து வேர்ப் ஏரியா தான் பார்க்க போகிறோம். பாருங்க, வேர்ப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷ் கிராமரில். வேர்ப் எங்கே வருதுன்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஏரியாவில், வேர்ப் ஏரியாவில் வரப்போகுதுன்னு பார்க்குறோம். அந்த வேர்ப் இங்கிலீஷ் கிராமரில் வேர்ப்னால் நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? கம், கேம், கம், கோ, வெண்ட், கான், ரைட், ரோட், ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல சின்ன வயசுலேருந்து. அதில் இங்கிலீஷ் கிராமரில் ஒரு வேர்புக்கு வந்து 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த வேர்டுக்கு, அதாவது வர்புன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஓகேங்களா, வினைச்சொல் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 5 ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் என்னென்ன ஃபார்மேஷன்? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்பு ப்ளஸ் எஸ் ஃபார்ம், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். பாருங்க, இந்த 3 ஃபார்ம் நம்மளுக்கு தெரியுதா? கம், கேம், கம்.
அதுக்குள்ள ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் தானே. ஸோ கம்னா என்னது, இந்த ஃபார்ம் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். கேம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். கம் கேம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது 3வது ஃபார்ம். இங்கே கம் கேம் கம் ரைட் ரோட் ரிட்டன், நீங்கள் அந்த 3 டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக சொன்னால் தான் அது கரெக்டாக போட முடியும். அந்த உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸ்க்கு 3 ஃபார்ம் கரெக்டாக எழுதிக்கிட்டே வரணும், அப்போ தான் மனசில் பதியும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இதுக்கு பேர் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிபின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. 3 ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். 4வது ஃபார்ம் வந்து வெர்பு கூட எஸ்ஏ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஷீ கம்ஸ் தேர்ன்னு சொல்லுமா, ஷீ கம் தேர்ன்னு சொல்லுமா, ஷீ கம்ஸ் தேர்ன்னு சொல்லணும். அப்போ வெர்பு கூட எஸ்ஏந்த ஒரு ஃபார்ம் வருது. அப்போ வெர்பு கூட எஸ் சேர்றதுக்கு இஎஸ்என் சேரும். இந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் நவ் அப்படின்னு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ எம் டீச்சிங்னு சொன்னோம் இல்லையா. வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வர்ற ஃபார்ம் ஒன்று இருக்குது, இதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு பேர். கிராமரில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க இது, சரிங்களா. ஸோ ஒரு வேர்புக்கு 5 ஃபார்ம் இருக்குது. இஸ் இஸ் கிளியர். கிவன் எனி வேர்ப் வி ஹேவ் 5 ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் அப்படி கேட்டாலும் கேட்பாங்க. ஒரு வேர்புக்கு 5 ஃபார்ம், ரைட், ரோட், ரிட்டன், ரைட்ஸ், ரைட்டிங் அப்படி சொல்லி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேர்டை பார்த்தாவே அது அட்ஜெக்டிவா, அட்வர்பா, ப்ரொனவுனா, வெர்பா, அட்வர்பா, நவுனா அப்படின்னு சொல்லணும். சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஆட் மேன் அவுட் கொடுக்குறாங்க இல்லையா, 4 வேர்டு கொடுத்து எது மாறி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. தெரிஞ்சால் நல்லது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை பார்த்தாவே அது வந்து அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வெர்பா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓயூஎஸ் ஃபார்மில் முடிஞ்சால் அட்ஜெக்டிவ், என்டிஎஸ்எஸ் சஃபிக்ஸில் முடிஞ்சால் நவுன் இல்லையா. அட்ஜெக்டிவ் நவுன் சொல்லியிருக்கிறேன். அட்வர்புக்கு எல்ஒயில் முடிஞ்சால் அட்வர்புன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு இண்டிகேஷன்ஸ். அதே மாதிரி இப்போ வர்பு வந்து அந்த வேர்டை பார்த்தாவே அது வேர்பான்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். என்ன வேர்புன்னு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இஎன் அப்படின்ற சஃபிக்ஸ் வந்ததுன்னா, இஎன் அப்படின்ற சஃபிக்ஸ் வந்தால் அது பாருங்க, டார்க்கன். டார்க்கன் அப்படின்னா அதை டார்க் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி கிளாடன். கிளாடன் அப்படின்னு சொன்னால் கை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்து அப்படின்னு அர்த்தம். இதனால கவனிங்க இங்கிலீஷில். டார்க்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, டிஏஆர்கே, டார்க். அந்த வேர்டு என்னது, அட்ஜெக்டிவா, நவுனா, அட்வர்பா. டார்க்குங்கிற வேர்டு பேஸ் வேர்டு அட்ஜெக்டிவ். டார்க் அப்படிங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா. இட் இஸ் த டார்க் கிளவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா, கருப்பான மேகம் சொல்கிறோம். டார்க்குன்ற வேர்டு மட்டும் மேடம், ஆக்சுவலாக இந்த டார்க்குங்கிற வேர்டு மட்டும் என்னவா வருது அப்படின்னாக்க, டார்க்குங்கிற வேர்டு மட்டும் அது அட்ஜெக்டிவ். அது மட்டும் இஎன் என்ற சஃபிக்ஸ் சேர்த்தா இட் பிகம்ஸ் வேர்ப். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஏற்றா தான் அது வேர்ப். வெறும் டார்க்குன்ற வேர்டு கொடுத்தாங்கன்னா இட்ஸ் அட்ஜெக்டிவ், பண்பு சொல். அதான் டார்க்கு கிளவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அது அட்ஜெக்டிவ் தானே என்ஷூர் பண்ணணும்னா 3 டிகிரி போட்டு பார்க்கணும். டார்க், டார்க்கர், டார்க்கஸ்ட். ஒயிட், ஒயிட்டர், ஒயிட்டஸ்ட். க்ரீன், க்ரீனர், க்ரீனஸ்ட். கலருக்கு போடலாம். அட்ஜெக்டிவ் எல்லாத்துக்குமே 3 டிகிரி ஃபார்ம் பண்ணலாம். டிகிரி ஃபார்ம் பண்ணால் அது அட்ஜெக்டிவ், கன்ஃபார்ம் அட்ஜெக்டிவ். ஸோ இஎன் சேர்த்தா என்ன, இட் பிகம்ஸ் வேர்ப். திஸ் இஸ் இங்கிலீஷ். ஓகேங்களா. இதுதான் வேர்டு ஃபார்மேஷன், ஒரு பெரிய சாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஒயில் நோட்டிஃபை, கிளாரிஃபை, வெரிஃபை எல்லாமே வேர்ப்ஸ். எஃப்ஒயில் முடிஞ்சால் அது என்ன, வேர்புன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து எஸ்இ, கிளீன்ஸ், ரின்ஸ். கிளீன்ஸ்னா சுத்தப்படுத்து, ரின்ஸ்னா புளி அப்படின்னு அர்த்தம். துணி புளிகிறோம் இல்லையா, அதை ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐஎஸ்ஹெச்னு ஒரு வேர்டு இருக்குது. பேனிஷ், நாடு கடத்துறது. பகதூர் ஷா வந்து நாடு கடத்துனாங்க எப்போ, 1857 சிப்பாய் கழகத்தில் பிரிட்டிஷ்காரங்க நாடு கடத்துனாங்கன்னு சொன்னோம். வேனிஷ் அப்படின்னா காணாமல் போய்ட்டுருது. வேனிஷ்னா காணாமல் போய்ட்டுருது. பப்ளிஷ் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஐஎஸ்ஹெச் வந்ததுன்னா இது வந்து வர்பன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வேர்டு வர்பான்னு பாருங்கள். ஃபீவரிஷ், கிரீனிஷ், இந்த வேர்பும் இருக்குது. ஐஎஸ்எஸ்ல தான் முடியுது, ஆமாம் தானே. இந்த வேர்ட்ஸ் வந்து வர்பா, நோ, இது அட்ஜெக்டிவ். ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வேர்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இப்படியே சொல்லியிருக்கேன். ஐஎஸ்ஹெச்சில் வந்தால் வர்புன்னு சொல்கிறேன், இங்கே வர்புன்னு சொல்கிறேன். அதுக்காக ஐஎஸ்ஹெச்சில் வர்றதெல்லாம் வேர்ப் கிடையாதுன்னு சொல்கிறேன். அது இப்படியும் ஃபார்ம் இருக்குது, இப்படியும் ஃபார்ம் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா படிச்சிருக்கணும். டிக்ஷனரியில் தேடி தேடி படித்து அப்படி கொஞ்சம் அப்போ கேதர் பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வரும். பாருங்கள் இப்படி தான் சொல்கிறேன். ஐஎஸ்எஸ்சில் கொடுத்தா வர்பன் சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணுவோம், உடனே வர்பன் டிக் பண்ணிடக்கூடாது. இந்த வேர்டு வந்து ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ். ஃபீவரிஷ்னா அப்ஜெக்டிவ், க்ரீனிஷ்னா அப்ஜெக்டிவ். இப்படி வேர்டு ஃபார்மேஷனில் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ப்ரைவேட்டைஸ். ஐஎஸ்சியில் வந்தால் ப்ரைவேட்டைஸ், நேஷனலைஸ் அப்படின்ட்டுலாம் வேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக.
அதே மாதிரி பாருங்கள் ஏடிஇ அப்படின்னு வருது இல்லையா, பாருங்கள் ஏடிஇன்ற சஃபிக்ஸில் வந்தால் அது வெர்ப் ஆக்சுவலாக. பஞ்சுவேட், ஆர்டிகுலேட், டெமான்ஸ்ட்ரேட், டெமான்ஸ்ட்ரேட்னா வெர்ப் ஆக்சுவலாக ஏடிஇயில் வந்தால். ஆனால் அதே சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது டிஇயில் வர முடியுது, அப்ஜெக்டிவ்லேயும் வரும். அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு டிக்ஷனரியில் தான் பார்ப்பாங்க. இப்போல்லாம் மொபைல் வச்சுக்கிறீங்க இல்லையா, மொபைல்லேயே டிக்ஷனரி இருக்குது ஆக்சுவலாக, சாஃப்ட் காப்பி இருக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் வேர்டு எடுத்து பார்த்து எழுதி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து சிவிலைஸ், கிரிட்டிசைஸ், சிம்பத்தைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சஃபிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வெர்பிக்ஸ் வர்றது. சரியா, இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ். பிறகு சிலபஸில் ரொம்ப மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மார்க்குக்குரிய கண்டென்ட் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், டிரான்சிட்டிவ் வேர்ப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்புன்னு சொல்லி பார்த்துட்டோம், அதனுடைய ஃபார்ம் என்ன பார்த்தோம், இந்த சஃபிக்ஸ்லேருந்து தான் அது வேர்புன்னு சொல்லிக்கிறோம். ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், எஸ்விஓவில் வீன்ற ஏரியாவில் வருதுன்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டில் வீனில் வருது. மீனிங் என்ன சொல்கிறோம், மெயின் ஆக்டிவிட்டி என்ன சென்டென்ஸ் நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறோன்னு சொல்கிறோம். அதை வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், டைப்ஸ் ஆஃப் சாயில், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி தியரட்டிக்கலாக படிக்கும்போது அப்படி படிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். ஃபஸ்ட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப் கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், பசங்க ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கிளாரிட்டி இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக 20 மார்க் மிஸ் பண்ணுவாங்க பசங்க. ப்ராப்பராக படித்தவங்க மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்க, டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஹூம் அப்படின்னு கேட்டு வாட் அப்படின்னு கேட்டு ஆன்சர் வந்தாக்க அதுக்கு என்னன்னு சொன்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்தோமா இல்லையா, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் வர்ற மாதிரி வர்ற வர்பு, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, வர்புக்கு அடுத்து இமீடியட்டாக ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா அந்த வர்புக்கு என்னென்ன பேர், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். பாருங்க, வேர்ப் தட் கம்ஸ் வித் அன் ஆப்ஜெக்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த வேர்ப். இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா, ஆப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண தெளிவாக சொன்னோமா இல்லையா. என்ன சொன்னோம், நம்ம என்ன கேட்கணும், ரெண்டு, ஹூம் வாட் கேட்டு ஆன்சர் வந்ததுன்னா ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொரு க்ளூ சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கிறோம், ஆப்ஜெக்டில் வர்றது நவுனா ப்ரொனவுனா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சரியா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கன்ஃபார்ம்டாக அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஆப்ஜெக்ட் வர்ற மாதிரி வர்ற வர்பு அதுக்கு பேர் டிரான்சிட்டிவ் வேர்ப். தட்ஸ் ஆல். சொல்லுது புரியுதா? ஆப்ஜெக்ட் வர்ற மாதிரி வர சென்டென்ஸ் இருந்ததுன்னா பாருங்க, ஒன்றும் இல்லை, சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த வர்புக்கு பேர் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா எஸ்விஓ அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஓ மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த சென்டென்ஸில் வர வர்பு என்ன பேர், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். இப்போ எஸ்விஓ கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா 3-4 மார்க் எடுத்துருவீங்க. எக்ஸாம் எழுதி பாருங்க தெரியும், மார்க் எடுத்துடலாம். நான் கன்ஃபார்ம்டாக தெரியணும் அந்த வேர்ப் எப்படி இருக்கு, அந்த வேர்டு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி சென்டென்ஸில் வர்ற ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸில் வர வர்புக்கு பேர் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். எக்ஸாம்பிள் சொல்லுமா, ஐ கேவ் ஹிம், ஐ கேவ் ஹூம், நான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறோம். நான் யாருக்கு கொடுத்தேன், ஹிம்னா அவனுக்கு. பாருங்க, ஹூம்னு கேட்ட ஆன்சர் வந்தது அவனுக்கு அப்படின்னு. ஆஷா ஷட்ஸ் த டோர், ஆஷா ஷட்ஸ் வாட், டோர். ஆஷா வந்து டோரை ஷட் பண்ணுறாங்க. அப்போ டோருங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ஹிம்முங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் சென்டென்ஸில். கரெக்டாக? அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி வர்ற வர்புக்கு பேர் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் இருந்தால் அது அந்த வர்புக்கு பேர் டிரான்சிட்டிவ் வேர்ப். சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த வர்புக்கு என்ன பேர், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா இல்லைன்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஹூம் வாட்னு கேட்ட ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப்னு பேர். இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பாருங்கள், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்ட் இல்லாமல் வர்ற வேர்ப், அவ்வளோதான். அங்கே அது புரிஞ்சுதுன்னா இது புரிஞ்சுதுன்னு அர்த்தம். சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த வர்புக்கு என்ன பேர், டிரான்சிட்டிவ் வேர்ப். சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள், த ஸ்கை கிரியூ டார்க் அப்படின்னு இருக்கு. நம்ம நல்லா கவனிங்க, த ஸ்கை கிரியூ டார்க், வானம் வந்து இருண்டதுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். கிரியூ அப்படின்னு எழுதியிருக்குது. இதுக்கு 3 டென்ஸ் வந்து குரோ, கிரியூ, கான் கரெக்டாக எழுதிக்கணும். குரோ, கிரியூ, கான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் படிக்கணும். மீனிங் தெரியாமல் கரெக்டாக தெரியாமல் படிக்கக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் த ஸ்கை கிரியூ டார்க் அப்படின்னு சொல்கிறோம், வானம் இருண்டது அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்கை கிரியூ, இந்த இடத்துல வந்து ஹூம் அப்படின்னு கேட்டால் இது ஆன்சர் இருக்கா, இல்லை. வாட்னு கேட்ட ஆன்சர் வருதா, வரல.
சரியா? இது ஒரு இண்டிகேஷன். இன்னொரு இண்டிகேஷன் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆப்ஜெக்ட் வரணும்னாக்க நவுனோ ப்ரொனவுனோ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த டார்க்குங்கிற வேர்டு என்னன்னு சொன்னேன்? அட்ஜெக்டிவ். டார்க்குங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட்? இது ஆக்சுவலாக அட்ஜெக்டிவ். இங்கே என்னவா வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்? நவுன் ஆர் ப்ரொனவுன் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது என்ன சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட் இல்லாமல் வர்ற வேர்ப் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த வர்புக்கு என்ன பேர்? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சது இல்லையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்கை கிரீவ் டார்க் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு பிளைண்டாக பசங்க போட்டுருவாங்க. ராங், இட்ஸ் ராங். ஒய் ராங்? ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன். டார்க்குங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட், அங்கே நவுனோ ப்ரொனவுனோ தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஹூம் வாட்டுன்னு கேட்டால் ஆன்சர் பண்ணுறோம், ரெண்டுமே வரல. அதனால் இது என்னது? இது வந்து கிடையாது ஆக்சுவலாக. இதில் இந்த சென்டென்ஸில் நோ ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்தால் அந்த வர்புக்கு என்ன பேர்? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். நான் டீச் பண்ணுறேன் இல்லையா? இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் கோத்ரூ பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸாக கிராஸ் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரியாங்க, படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதா சொல்கிறது? பாருங்க, இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு மேடம். பாருங்கள், த சன் ஷைன்ஸ் வெல் டுடே. இன்னைக்கு வந்து சூரியன் நன்றாக பிரகாசிக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். சென்டென்ஸில் வந்து பாருங்க, இந்த இடத்துல இந்த சன்னுங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம சப்ஜெக்ட். சன்னுங்கிறது என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட். ஓகேவா? ஷைன்ஸுங்கிறது என்ன சொல்லுவோம்? வேர்ப். கிளியரா? இதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் போடணும்னு என்ன சொல்லியிருக்கிறோம்? ஹோம்னுக்கு கொஸ்டின் பண்ணணும், வாட் ஹோம்னு கேட்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட். இங்கே எதுவும் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை. த சன் ஷைன்ஸ் வெல் டுடேன்னு இருக்கு இல்லையா? இந்த டுடே அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேறு வரும் ஆக்சுவலாக. அட்வர்ப் அப்படின்னு அதுக்கு பேர். வெல் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அட்வர்ப் அப்படின்னு பேர். வேறு ஃபங்க்ஷன் வரும் கிராமரில். ஸோ இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால் இந்த வேர்பு சயின்ஸுங்கிற வேர்புக்கு இல்லையா, இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சயின்ஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். என்ன அடுத்து ஹூம் வாட்னு கேட்டு ஆன்சர் வரலை. ரெண்டாவது நவுன் ப்ரொனவுன் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். வெல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்பு. ஒரு ஃபார்ம் அட்வர்ப் இருக்குது, இன்னொரு ஃபார்ம் அட்ஜெக்டிவ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க கிராமரில். சரியா? அதனால் இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லாமல் சென்டென்ஸ் வந்தால் அந்த வர்புக்கு என்ன பேர்? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பேர். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஐடியா. ரைட். நெக்ஸ்ட் வந்து மூணாவது புலமா ப்ரொசீட் பண்ணலாமா? மூணாவது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். பாருங்க, மூணாவது என்ன சொல்கிறாங்க? ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஹெல்பிங் வேர்ப்ஸ். துணை வினைச்சொற்கள் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. பாருங்க, துணை வினைச்சொற்கள் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கிராமரில் 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. பாருங்க, 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ், துணை வினைச்சொற்கள் அப்படின்னு அதுக்கு பேர். பாருங்க, என்னென்னு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா நான் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்கணும் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. பி அப்படிங்கிற ஒரு வேர்பில் இருந்து உருவாய் வர்ற வேர்ப்ஸ். அதனால் பி குரூப் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன வருது பாருங்கள். பி, ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வெர், பீன். மொத்தம் 7 வரும். 7 இருக்கும் அதில். பி குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு வாங்க. பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல பாருங்கள். 3 டென்ஸ் எழுதுறீங்க இல்லையா? கம், கேம், கெம், கோ, வெண்ட், கான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன் வந்து பாருங்கள். ஆம், இதுக்கு 3 டென்ஸ் ஃபார்மேஷன். ஆம், வாஸ், பீன். பாருங்க, ஈஸ், வாஸ், பீன். ஆர், வெர், பீன். நம்ம வந்து கம், கேம், கம், கோ, வெண்ட், கான் 3 ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேர்ப்ஸ்க்கு 3 ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக கேட்டுக்கோங்க. லாக் பண்ணாங்கன்னா ஆன்சர் பண்ணிடணும். ஆம், வாஸ், பீன் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ஈஸ், வாஸ், பீன் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கடுத்து ஆர், வெர், பீன் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ மொத்தம் 7 இருக்குது. அதில் 7 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுதான் இந்த பி குரூப் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? பி குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமரில். இன்னொன்று பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? ஹேவ் பற்றி சொல்கிறாங்க. ஹேவில் 3 வருது. ஹேவ், ஹேஸ், ஹேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இங்கே பாருங்கள், அதுக்கு இப்படி எழுதலாம். ஹேவ், ஆக்சுவலாக ஹேவ், ஹேட், ஹேட் இப்படி வரும். அது வந்து ஹேஸ், ஹேட், ஹேடுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வரும். அது வந்து
have had had, as had இந்த ஃபார்மேஷன்ஸ் வரணும். ரொம்ப இல்லை தான், நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், பக்காவாக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஜாப் வாங்கிடலாம். have had, as had. அதாவது இந்த டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக புரியும். ஓகேவா, இது முடிஞ்சுதா? அடுத்து டூ ஆரிஜின் இருக்கு பாருங்க. ஹேவ் பி டூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பாருங்க டூ டிட் டன், அதே மாதிரி டஸ் டிட் டன். ஸோ டூ டிட் டன், டஸ் டிட் டன், இதான் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரெண்டாவது. மூணாவது என்ன பார்க்குறோம்? ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் ஹெல்பிங் வேர்ப்ஸ். இந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? இன்னும் ரெண்டு சொல்லிடுறேன். மாடல் ஆக்சிலரிஸ்னு ஒன்று இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யூசேஜில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும், நீங்கள் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாடல் ஆக்சிலரிஸ், மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமரில். வேர்ப்ஸில் மாடல்ஸ்னால் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் மூட் அப்படின்னு அர்த்தம். மூட்னா என்ன அர்த்தம்? ஜாலி ஜாலி இல்லை, அந்த மீனிங்கில் சொல்லலை. அவங்க டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசிஷன்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரிக்வஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்கள் மூடு வந்து, சார் மே ஹேவ் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். ரிக்வஸ்ட் பண்ணும்போது மே அப்படின்னு வரணும் இல்லையா? இன்விடேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும்னு சொல்கிறோம். யூ ஷுட் டெஃபினெட்லி கம் டு த மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டோன் ஆஃப் த மூட் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்லுவோன்றது அது மாடல் ஆக்சிலரிஸ் சொல்கிறாங்க. அது வந்து இங்கிலீஷ் கிராமரில் வந்து இப்படி இருக்கு ஆக்சுவலாக. பாருங்கள், இதில் 8 இருக்குது ஆக்சுவலாக. வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட், கேன், குட். ஓகேங்களா? அது 8 இருக்குது ஆக்சுவலாக. இன்னொன்று செமி மாடல்ஸ்னு சொல்லுவாங்க கிராமரில். மாடல்ஸ்னால் அது செமி மாடல்ஸ். செமின்னா பாதின்னு அர்த்தம். அது மாதிரி பாதி செமி மாடல்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க. 4 வேர்ட் சொல்லுவாங்க. மஸ்ட், நீட், டேர், ஆட்டோ. மஸ்ட், நீட், டேர், ஆட்டோ. இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், யூ நீட் நாட் ப்ரிப்பேர் ஆல் தீஸ் திங்ஸ் unnecessarily, it will be only time consuming, so concentrate only on what I say. If you spend time properly, you will find it very useful. அப்படி பேசுவோம். ஆட்டோ அப்படின்னா தலையே போனாலும் செஞ்சாகணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பாருங்கள், யூ ஷுட் கம் அண்ட் அட்டெண்ட் மை மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயே கம்பல் பண்ணிடுறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக கம்பல் பண்ணிங்கன்னா மஸ்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன ஆனாலும் வந்தே ஆகணும்னா ஆட்டோன்னு யூஸ் பண்ணணும். ஆட்டுட்டோன்னா என்ன ஆனாலும் சரி, தலையே போனாலும் ஒரு வேர்டு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கண்டிஷனில் ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இந்த வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணும் பொழுது வில், ஷல் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நான் நாளைக்கு வருவேன், ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஷல் கம் டுமாரோ, கிராமட்டிக்கலி அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து இந்த கேன், குட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எபிலிட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறது. சார் என்னால் கண்டிப்பாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறேன், ஐ கேன் டெஃபினெட்லி டூ திஸ். நீங்கள் நம்புறீங்க, யூ பிலீவ், அப்போ சொல்லலாம். எபிலிட்டியை பேஸ் பண்ணி சொன்னால் கேன் சொல்லணும். குட் ரெண்டும் ஒன்று. மே, மைட்டுன்னா 50-50. ஆமாம், கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும், குட்டு பாஸ்ட் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணணும். வில்லுட் அதே மாதிரி யூஸ் பண்ணணும். மே, மைட்டுன்னா இப்போ கரெக்டாக எழுதிக்கோங்க. மே, மைட் யூஸ் பண்ணிங்கன்னா 50-50. 50% இப்படியும் பாசிபிள், 50% அப்படியும் பாசிபிள். பணம் கண்டிப்பாக கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஐ வில் டெஃபினெட்லி கிவ்னா கொடுத்துருவேன்னு அர்த்தம். ஐ மே கிவ்னா கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்குறனாலும் இல்லைன்னு அர்த்தம். மே, மைட்டுக்கு எழுதிக்கோங்க 50-50ன்னு எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் கிராமரில் 50-50ன்னு அர்த்தம். பாசிபிலிட்டி அப்படியே இருக்குது, இப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதான் அந்த ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னால், அதாவது அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். நான் சொன்ன பின்னால் சொன்ன புரியும். இவங்களுக்கு ஃபுல்லாகவே கிராமரில் இருக்குது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 4 மாதம் முனிவர்கள் மாதிரி தவம் உட்காந்தோம்னா வரத்தை வாங்கிட்டு வந்தோம், எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண மேடம், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும். சரி பாருங்கள், ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு என்ன பேருன்னு சொன்னோம்? ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொன்னோமா? ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ். என்னத்தை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், டென்ஸ் வேறு டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேரியஸ் டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ், 12 டைப் ஆஃப் டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கவனிங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஷீ இஸ் ரைட்டிங் எ நாவல் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஷீ இஸ் ரைட்டிங் எ நாவல். பாருங்கள், இது என்ன டென்ஸ் தெரியுமா? 2வது டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
இது கொஞ்சம் கவனிங்க பாருங்கள். இதில் இந்த ஈஸ் ரைட்டிங்கிறது தான் வேர்ப் ஏரியா. அந்த வேர்ப் ஏரியாவில் நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், அந்த வேர்ப் ஏரியாவில் ஒரே ஒரு வேர்ப் வரலாம். ஷி டஸ் இட் வெல் அப்படின்னா டஸ் இட் ஒரு வேர்ப் தான் வருது, ஒரு வேர்ப் வரலாம். அடுத்து 2 வேர்ப் வரலாம். இங்கே 2 வேர்ப் வந்திருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே 3 வேர்ப் வந்திருக்கு. ஹேவ், பீனு, ப்ரிப்பேரிங், 3 வேர்ப் வரலாம். இன்னும் அதிகபட்சமாக 4 வேர்ப் வரலாம். ஸோ வர்பு ஏரியாவில் வர்பு ஸ்ட்ரக்சரில் 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 வேர்ப்ஸ் வரலாம் மேக்ஸிமம். ஸ்ட்ரக்சர் வேர்ப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசியாக வருது இல்லையா, லாஸ்ட்டில் வருதுல்ல ரைட்டில், இதுக்கு பேர் வந்து மெயின் வேர்ப். கரெக்டாக எழுதிக்குவாங்க, சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் ரைட் ஹேண்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் மெயின் வேர்ப். என்ன ஆக்டிவிட்டி நடைபெறுதுன்னு சொல்ல வர்றது அதுதானே, அந்த வேர்டு தானே மீனிங்கே கொடுக்குது. ரைட் ஹேண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து மெயின் வேர்ப். அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு எல்லாம் பேர் ஆக்சிலரி வேர்ப். அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு அதுக்கு தான் அர்த்தம். ஸோ பாருங்கள், ஈஸ் ரைட்டிங்கில் வந்து ரைட்டிங் மெயின் வேர்ப், முன்னால் ஈஸுங்கிறது ஒன்று தான் ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஆனால் இந்த சென்டென்ஸில் 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஸோ வர்பு ஸ்ட்ரக்சரில் வர்ற இடத்துல ரைட் ஹேண்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து மெயின் வேர்ப். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வர்ப்ஸ்க்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, அது வந்து பாருங்கள், இந்த டென்ஸுக்கு பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 4வது டென்ஸ். 4th டென்ஸ் மேக் பண்ண வருது. அதே மாதிரி ஐ ஆம் ஹெல்பிங் யூ, அகைன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி வந்து அந்த 12 டைப் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இங்கே வருதா, ஹேவ் வருதா, ஹேட், ஹேவ், ஹேஸ், சீஸ், ஆர், இது எல்லாமே வருது ஆக்சுவலாக. இதுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. இதுக்கு கிளியரா? ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பாருங்கள், உங்களுக்கு வந்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா கூட ஸ்பாட்டில் ஹேண்டில் பண்ணணும். ஸ்பாட்டில் எனக்கு அது வேர்ப் சரியாக தெரியல, 3 ஃபார்ம் தெரியணும், ஆனால் நான் ஃபங்க்ஷன் கேட்டு பார்க்கணும். ஹூம் வாட்டுன்னு கேட்டு வரலைன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லிடணும். அதில் ஆப்ஜெக்ட் கிடையாதுன்னு சொல்லிடணும். நம்ம எக்ஸசைஸ் பார்த்தா தெரியும், நான் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா. ஸோ 3வது ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்துட்டோம், சரியா? 4வது வேர்புக்கு என்ன பேருங்க பாருங்கள், ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர். ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் வீக் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் வீக் வேர்ப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலர் வேர்ப்ஸ்னாக்க ரெகுலராக வர்ற வேர்ப்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு வேர்பு கொடுக்குறாங்களே இங்கிலீஷ் கிராமரில், அதுக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்ல, கோ, வெண்ட், கான், கம், கேம், கம், ரைட், ரோட், ரிட்டர்ன். 3 ஃபார்மும் வேறு வேறு மாறி வருது. கம், கேம், கம் மாறுதா, ரைட், ரோட், ரிட்டர்ன் 3மே மாறி மாறி வருது. ஓகேவா? அப்படி இல்லாமல் வெறும் ஈடி தான் சேர்ப்பாங்க. ஓகேவா? ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு, சரியா? அப்படி தானே போடுறோம் நம்ம. இம்ப்ரூவ், இம்ப்ரூவ்டு, இம்ப்ரூவ்டு. ரிக்வெஸ்ட், ரிக்வெஸ்டட், ரிக்வெஸ்டட். கமாண்ட், கமாண்டட், கமாண்டட். மேனேஜ், மேனேஜ்டு, மேனேஜ்டு. அதாவது அடுத்த 2 ஃபார்மேஷனுக்கும் ஈடி தானே சேர்ப்போம். சில கேசஸில் டின்னு சேர்ப்போம். பில்டு, பில்ட், பில்ட். பில்டு, பில்ட், பில்ட். ஸ்பாயில், ஸ்பாயில்டு, ஸ்பாயில்டு. இன்னொரு ஃபார்மேஷன் ஸ்பாயில், ஸ்பாயில்டு, ஸ்பாயில்டுன்னு வருது. அதாவது அந்த 3 ஃபார்மும் வேறு வேறு மாதிரி வந்தால் அது வேறு, ஒரே மாதிரி வந்தால் இடி, அதாவது லாஸ்ட்டில் லைட் சேஞ்சஸ் மட்டும் வந்தால் இடிடின்னு மாறுது இல்லையா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க சொன்னாக்க இடிடி வந்தால் அதுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ்னு பேர். அதாவது இங்கிலீஷ் கிராமரில் வர வெர்புக்கு 95%, 98% இடி தான் சேர்த்து ஃபார்ம் பண்ணுவோம். ரிக்வெஸ்டட், கமாண்டட், மேனேஜ்டு, அக்கஸ்டம்டு, அட்ஜஸ்டட், ரெப்பல்னிஸ்டு, அண்டர்ஸ்டாண்ட், எல்லாமே இடி தான் மோஸ்ட்லி சேர்ப்போம். சில வேர்ப்ஸ்க்கு மட்டும் ஃபார்ம்ஸ் மாறி வரும். ரெகுலராகவே சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஃபார்முக்கு வீக் வேர்ப்ஸ்னு பேர். இன்னொரு வேர்பு வீக் வேர்ப்ஸ். வீக் வேர்ப்ஸ்னால் என்ன அர்த்தம் ஆக்சுவலாக, ஜஸ்ட் இடின்னு சேர்க்குறோன்னு அர்த்தம். ஒரு 2 கேஸ் மட்டும் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அந்த டென்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து என்ன வேர்ப் கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த இன்ஃபார்மேஷன். ரீச், ரீச், ரீச்டு, ஆஸ்க், ஆஸ்க், ஆஸ்க்டு. பாருங்க, பில்ட், பில்ட், பில்ட். வெறும் இடிடி அப்படின்னு மாறுறதுனால இதுக்கு என்ன பேர், வீக் வேர்ப்ஸ் அல்லது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர். பாருங்க, ரைட் சைடில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. தட் டேக் இடி ஆர் டி ஃபார்ம். டெஃபினேஷன் கொடுத்துருக்கு, என்னன்னு கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். இன்னொரு கேஸ் சொன்னேன் இல்லையா, 3 ஃபார்மும் மாறி மாறி வருது. கம், கேம், கம். ரைட் வேறு, ரோட் வேறு, ரிட்டர்ன் வேறு. 3 வேறு வேறு ஃபார்ம். ரைட் ஸ்பெல்லிங் பாருங்கள், ரோட், ரிட்டர்ன் 3 வேறு ஃபார்ம். ரீச், ரீச், ரீச்னா வெறும் இடி சேர்த்துருக்கோம். அது அந்த டைப் சொன்னோம். அப்போ இந்த மாதிரி 3 ஃபார்மும் வேறு வேறு மாதிரி மாறி வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அல்லது ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர்.
பாருங்க 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. தட்ஸ் ஆல். இது மாதிரி 5 டைப் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் சென்டென்ஸில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, சென்டென்ஸ் கொடுத்துட்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கா அப்படி தான் கேட்கலாம். இப்படி வேணால் கேட்கலாம், என்ன ஆங்கிளில் வேணால் கேட்கலாம். நம்ம ஒர்க் அவுட் கொஞ்சம் பண்ணோம்னா இது பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? மேனேஜபிளாக இருந்ததா?